ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்க தான் செய்யும், ஆனால் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், ஆனால் உங்களை கைவிட மாட்டார். பண தேவைகள் இருக்க தாங்க செய்யும், ஆனால் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நிந்தனைகள் இருக்க தான் செய்யும், அவப்பெயர்கள் இருக்க தான் செய்யும், ஆனால் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் எழும்புவார்கள், ஆனால் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமாக சொல்கிறீங்க, என் தேவன் என்னை கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்லுவோம். இன்றைய நாளிலே நான் பேசும்படியாக எடுத்த வார்த்தை How to hear God's word. தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்பது, எப்படி கேட்க முடியும்? எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள்? நோட் பண்ணிக்கோங்க. தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்பது? யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கிறதா? நான் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பிரதர். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செல்ஃபோன் சவுண்டு, ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக பேசுவோம், அவங்க சத்தம் கேட்கும். என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப திட்டுவார், நல்லா திட்டுவார், அந்த சத்தம் தான் எனக்கு கேட்கும். என் ஒய்ஃப் நல்ல ஒரு தூய தமிழில் திட்டுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலுக்கு போனால் என்னை சில வார்த்தைகளில் பேசுவாங்க. நாங்கள் நிறைய காரியங்களை பேசுவோமே, அந்த மாதிரி சவுண்டு தான் பிரதர் எங்களுக்கு தெரியும். அது என்ன பிரதர்? தேவனுடைய சவுண்டு. அது என்ன பிரதர்? தேவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தம் என்றால் தேவன் உங்களோடு பேசுவது. எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? ஆண்டவர் என்று இந்த காரியத்தை பேசியிருக்கிறார் என்று உறுதியாக உங்களால் சொல்ல முடியுமா? அநேகருக்கு பேசியிருக்கிறார், எனக்கு பேசியிருக்கிறார், எல்லாத்துக்கும் பேசியிருக்கிறார். ஆனால் கிளியராக அந்த சவுண்டை நம்ம கேட்கணும் பாருங்கள். ஆமென். அவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் என்றால் அவர் அவருடைய வார்த்தையினாலே நமக்கு போதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா, நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போது இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்குமா? பாருங்க பாருங்க, நீங்கள் நம்பிக்கை இல்லாத நேரத்தில் தேவன் உங்களோடு பேசுகிறார். பாருங்க, நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் போது தேவன் உங்கள்கிட்ட பேசுகிறார். பின்னாடி இருந்து, மகனே கோ லெஃப்ட், மகனே ஸ்ட்ரைட்டாக போடா, மகனே ரைட்டில் போ, இதுக்கு மேலே போகாத நில்லு அப்படின்னு சொல்கிற சவுண்டு, சத்தம், தேவனுடைய வார்த்தை நம் காதுகளிலே கேட்கும்படியாக நாம் அவரோடு உறவில் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகின்ற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பாருங்க, யூதா மக்கள் அப்போது தேவனை மறந்து எகிப்தியர்களோட அவர்கள் சேனையோடு சேர்ந்து சில காரியங்களை பண்ணும்போது அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசுகிறார். நான் உங்களோடு இருக்கேன், நீ வழி மாறி போக வேண்டாம், ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கைட் பண்ணுறதுக்கு, நீங்கள் போகின்ற பாதை சரியானது என்று சொல்லுகிறதற்கு, நீங்கள் வலதுபுறமாய் சாய்ந்தாலும் இடதுபுறமாய் சாய்ந்தாலும் உங்களை நடத்துவதற்கு என்னுடைய சத்தம் உங்கள் காதுகளுக்கு பின்னாலே, முன்னாடி போய் அவர் சொல்லலை பாருங்க. இங்கேருந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசினா எப்படி கேட்கும்? நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறீங்க, அது யாருக்கும் கேட்கக்கூடாது. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? காதில் போய் அப்படி பேசுவீங்களே, அந்த மாதிரி தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கின்ற அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் செய்து அது எப்படி நம்ம
அந்த வார்த்தைகளை எப்படி நாம் கேட்க போகிறோம் பாருங்கள். இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டோன்னா அது வெறுமையாய் திரும்பாது பாருங்கள், அது கிரியை செய்யும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அது வீணாய் வேஸ்டாக போகாது, அது உங்களுக்கானதாக இருக்கும், அது உங்கள் காரியத்தை நடப்பிக்கும். ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அது ஏதோ இப்போ நடக்கும் அப்புறம் நடக்கும், நடக்காமல் போகலாம் அப்படின்றது கிடையாது. கர்த்தர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது, அதை நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காரியத்தை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. நம்ம பாட்டு பாடினோம்ல, வைராக்கியமாய் நமக்காக அவர் நமது காரியங்களை செய்து முடிக்கிற வரை உங்களை கைவிடுவதே இல்லை. அந்த இதில் அவர் வைராக்கியமாக இருக்கார். ஹல்லேலூயா. நம்ம காதுகள் அவர் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம காதுகள் அதை கேட்கிற வண்ணமாய் எதிர்பார்த்து we must listen what he says. அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை கவனமாக கேட்பதற்கு நம்ம காதுகள் ரெடியாக இருக்கணும். பாருங்கள், ஒருத்தர் ட்ரெக்கிங் போனார் ஒரு மலைக்கு மேலே. ரொம்ப சாயந்தரம் ஆயிடுச்சான், ஈவினிங் டைம் ஆயிடுச்சான். அப்போ இருட்டினோடனே அந்த மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கும்போது டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி ரொம்ப ஹைட்டான மலையாம் பாருங்கள். ரொம்ப தூரம் இருட்டுக்குள்ளே விழுந்துகிட்டே இருக்காராம், எண்டே வரலையாம். ஒரு பாதி தூரம் வந்தோன்னே ஒரு மரத்தில் ஒரு மரக்கிளையை பிடிச்சி தொங்கிட்டாராம் பாருங்கள், நைட்டு. அப்போது தொங்குறாரு, 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலே தொங்கவே முடியல. இப்போ ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த மரக்கிளையை விட்டு நான் உயிர் போச்சு ஆண்டவரே, நான் என்ன செய்யன்னு தெரில, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ கையை விட்டுடான்ட்டாராம். இப்போ இவர் ஆண்டவர் என்னடா கையை விட சொல்கிறாரு, எத்தனையோ அடி 1000 அடி கீழ் மேலே நம்ம தொங்கிட்டு இருக்கோமே, நம்ம உயிர் போயிடுமே அப்படின்னு சொல்லி பயத்தில் கையை விடவே இல்லையாம் பாருங்கள். விடிய விடிய அப்படி தொங்கிட்டே இருக்காரு. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நம்மளே இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதே தானே பண்ணுவோம், விசுவாசிப்போமா? ஆனால் தேவ வார்த்தையை நம்பும் போது நம்ம விசுவாசிப்போம். அப்போது காலையில் 5 மணி ஆகுது. 6 மணி ஆகும்போது அப்படியே சூரியன் லைட்டாக வெளிச்சமாக வரும்போது அவர் ஒத்த கையில் தொங்குறாரு, இன்னொரு கையில் தொங்குறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தொங்கியிருக்காரு. கொஞ்சம் வெளிச்சம் வரும்போது பார்த்தா அவர் தொங்குறாரு பார்த்தீங்களா, அவர் காலுக்கும் தரைக்கும் இவ்வளோதான் கேப் இருக்கு. ஆர்டர் அதான் சொல்லியிருக்கார், நீ கையை விடு அப்படின்ட்டு. அப்போது நமக்கு சோதனை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, என் உயிரே போகிற மாதிரி இருக்கிற நேரம் வரும்போது தேவ வார்த்தை நமக்கு மிகவும் அவசியம். தேவ வார்த்தை நம் மத்தியில் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது அது வெறுமையாய் திரும்பாது, அது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணும். ஆனால் நம்ம தேவ வார்த்தையை கேட்கணுமே. ஒரு வசனத்தை வாசிப்போம். வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும்? ஏசாயா 55:11 வாசிப்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். இது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, இட் ஷால் நாட் ரிட்டர்ன் டு மீ எம்டி. அது எம்டியாக திரும்பாதான். அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். சுஜியை கூப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். நீங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த வார்த்தையை சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அவர் சொன்னால் அந்த வார்த்தை போக மட்டும்தான் செய்யும், போய் வெறுமையாக திரும்பி வராது. உன் வாழ்க்கையில் சுஜியை மாற்றி உனக்கென்று வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி முடித்து விட்டு தான் அவர்கிட்ட வருமா. ஹல்லேலூயா. எம்டியாக வராதான். தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது வெறுமையாக திரும்ப வராது, அது சொன்னதை செய்து முடித்து தான் ஆண்டவர்கிட்ட வரும். பாருங்கள், அப்போ நீங்கள் பிறக்கும் போதே நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். பாருங்கள், அது வெறுமையாக திரும்புமா? சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லும் போது உங்கள் மாம்சம் கீழே போயிட்டு ஆவி மேலே வரும். எதுக்கு? ஹல்லேலூயா சொல்லுங்க பிரதர்.
சிஸ்டர் ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்குன்னு சொல்கிறோம்? நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் மாம்சத்தை அடக்கி ஆவியை ஆளுகை செய்யும்படியாக நீங்கள் மாற்றுகிறீர்கள். ஆவின்படி நடக்கும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். பாருங்கள், நடக்காதது நடக்கும். மாம்சத்தை நீங்கள் ஒடுக்கும் பொழுது, நீங்கள் காணாத காரியங்களை ஆவியை உயர்த்தும் பொழுது நீங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் வருவதில்லை. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். It shall not return to me empty. It shall accomplish and succeed. பாருங்கள், முடிக்கிறது மட்டும் இல்லை, அது சக்ஸஸாக முடித்து எதற்காண்டி அனுப்பிச்சாரோ அந்த காரியத்தை நேர்த்தியாக முடிச்சிருமா. பாருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். வேறு யாருக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார்? பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். பாருங்கள், பாட்டு பாடணும். ஒருவனா இருக்கையில் அழைத்தவர் என் பாடணும்ல. ஆபிரகாம் பாருங்கள், திடீர்னு உங்களை வந்து கூப்பிட்டு, பிரதர் மாதவன் பிரதர், நீங்கள் இந்த ஏரியா விட்டு நீங்கள் ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கீங்க, பரம்பரையாக ஒரு காரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. திடீர்னு பிரதர் மகனே, நீ இங்கேருந்து புறப்பட்டு துபாய்க்கு போ. இங்கேருந்து புறப்பட்டு நீ என்ன பண்ணு, ராம்நாடு போ. உங்கள் பிஸ்னஸ் இங்கே தான் இருக்குது, நீங்கள் இங்கே தான் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமே இங்கே தான் இருக்குது, உங்கள் பிள்ளைங்க இங்கே தான் படிக்குது. வேறு ஊருக்கு போயிட்டா ஸ்கூலை மாற்றணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், திருப்பி டொனேஷன் கேட்பாங்க. இப்படி நிறையா காரியங்களை சொல்லிகிட்டே போகலாம் பாருங்கள். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி பாருங்கள், வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அதை அற்பமாக எண்ணாமல், கர்த்தாவே நீர் என்னை உயர்த்துவீர், நீ சொன்னபடி ஆகும் என்று நான் நினைக்கும் போது தேவன் ஆபிரகாமை பாருங்கள் ஆசீர்வதித்தாராம். பாருங்கள், ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வதித்தாராம்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் சமுத்திரத்தின் மணலை நம்மளால் என்ன கூடுமா? இங்கே இருக்கு 4 கல்லை எண்ண முடியாது நம்மளால். அவ்வளோ பெரிய பிளெஸிங்கே ஆபிரகாம் கொடுத்தாரு. எதனால் கொடுத்தாரு? ஹி ஒபேட், ஹி லிசன்ட். தேவனுடைய வார்த்தையை ஆபிரகாம் கவனித்தார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இப்போ கொஸ்டின் என்னன்னா, அந்த வார்த்தையை எப்படி நாம் கேட்பது, தேவனுடைய சத்தத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்று நாம் அதிகமாக படிக்க வேண்டும். வேதத்தை தியானித்து கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, மோசேக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்களை உன்னை ஒரு தலைவனாக நிறுத்தி நான் கூட்டிகிட்டு போய் ஒரு கானான் தேசத்தில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது மோசே முதல்ல விசுவாசிக்கலை. அப்புறம் ஆண்டவருடைய அற்புதங்களெல்லாம் பார்த்து தேவனுடைய வார்த்தையை நம்பி பெரிய லீடராக மாற்றி மோசே மூலமாக கொண்டு போனார். பாருங்க, ஸோ மோசே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். பேதுரு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால தான் கடலில் போய் ஆழத்தில் போய் வலையில போட்டு அதிகமான மீன்களை. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காரியம் செயல்பட்டுட்டே இருக்குது பாருங்க, அதுதான் தேவனுடைய வார்த்தை. இப்போ நமக்கு தேவை என்ன? பணமா? பணம் தேவைதான். நமக்கு வேற என்ன தேவை? நல்ல குடும்பம் தேவைதான், நல்ல ஹெல்த் தேவைதான். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக நமக்கு தேவையான இருக்கிறது வந்து தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை வைத்து தான் இது எல்லாவற்றையும், நம்ம குடும்பத்தையும், நம்ம வேலை காரியங்களையும், நம்ம மேரேஜையும், நம்ம பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் செழிப்பாக மாற்ற முடியும், நேர்த்தியாக நடக்க முடியும். அப்போ அனுதினமும் நம்ம முதல் வாசம் பார்த்தீங்களா, நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் பின்னாடி இருந்து என்ன சொல்லுமா, உங்கள் காதுகள் கேட்கும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தையை கேட்கத்தக்கதான ஒரு விசுவாசியாக நம் இருப்பது தான் தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். பாருங்க, தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். அனுதினமும் என்கிட்ட நீ ஜெபம் பண்ணு, தேவனுடைய வார்த்தை தியானி, என்னுடைய சத்தத்தை கேள். கீழே இறங்கும்போது ஆண்டவரே இங்கே போகலாமா, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியுமா, ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாரே அப்படின்னு சொல்ல தேவையில்லை. பேச மாட்டாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம். உங்கள் காதுகளை, தேவனுடைய சத்தத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்கள் காதுகள் திறந்த வண்ணமாக இல்லை என்று அர்த்தம். தேவன் அனுதினமும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று
ஏசாயா 30:21 நாம் பார்த்த பொழுது அதில் என்ன பார்த்தோமோ அதை அப்படி செய்து கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய சத்தம், பூமி எங்கும் அவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் பெயரை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள். நீங்கள் பிரச்சனையினால துடிக்கும் போது எங்கிட்டு போகன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று கேட்கிற சத்தம் உங்கள் காதுகள் கேட்கின்றதா? தேவன் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு கேட்டு நடக்கும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ரொம்ப உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் இருந்தாராம் ஃபாரின்ல. ஒரு பெர்ஃபெக்ட் சர்ச் எனக்கு காமிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டார். 8 வருஷமாக தேடினாரா, ஒரு பெர்ஃபெக்ட் சர்ச் கிடைக்கவே இல்லையாம். அவர் போகிற சர்ச் அவருக்கு பிடிக்கல. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு போர்டு போட்டுருந்துச்சா ஒரு சர்ச்சில், தி பெர்ஃபெக்ட் சர்ச் அப்படின்னு போட்டுருந்துச்சான். அப்பாடா, நம்ம இத்தனை நாள் எதிர்பார்த்த அந்த பெர்ஃபெக்ட் சர்ச் கிடச்சிருச்சுடா, இனிமேட்டு இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெள்ளனே சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிஎஸ்சியில் அடிப்பாங்களா முதல் பெல், அதை அடிக்கும் போது வேகமாக போய் உட்காந்துட்டானா பாருங்க. பெர்ஃபெக்ட் சர்ச்சுன்னு போட்டிருக்கே, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உட்காந்தாரான். சபை ஆரம்பித்தது பாருங்க. ஒரு பாட்டு பாடினாங்களாம், மியூசிக்கும் சரியில்லை, பாடுற பாட்டும் நம்ம இந்த ஒரு ஷார்ட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்கள்ல, ஒரு கேலி பண்ணுறதுக்காண்டி பாடுவாங்க, கழுத வாய்ஸ் மாதிரி இருக்கும், அப்படி பாடினாங்களாம். சரி, பாட்டு தான் அப்படி ஆயிடுச்சு, செய்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செய்தி பார்த்தா ரொம்ப நேர்மறையாக இருந்துச்சான். ஜெபம் பார்த்தா அது அதோட மோசமா. இவர் என்னடா அது, வெளியே பார்த்தா அது பெர்ஃபெக்ட் சர்ச்சுன்னு போட்டிருக்காங்க, உள்ளே பார்த்தா ஒன்றுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சபை முடிஞ்சோடனே அந்த பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் நான் 8 வருஷமாக அந்த பெர்ஃபெக்ட் சர்ச்சுன்னு ஒன்று கிடைக்குமான்னு தேடி உங்கள் சபைக்கு நான் வந்தேன், ஆனால் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல பாஸ்டர் அப்படின்னாராம். உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், நாங்கள் அந்த தி பெர்ஃபெக்ட் சர்ச்சுன்னு போட்டிருக்க போர்டு எங்களை போடல, தி பெர்ஃபெக்ட்ன்றது அவர் தான், தேவன் தான் பெர்ஃபெக்ட், நம்மலாம் என்றைக்குமே இம்பெர்ஃபெக்ட் தான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நீ எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நம்ம சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை அறியாமல் போயிடுவோம் பாருங்க. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இருக்கிற இடம் சரியில்லை, நம்ம போகிற இடம் சரியில்லை, நம்ம தவறான பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் போது வழி இதுவே என்று கேட்கின்ற சத்தத்தை உணர்கின்றவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு சந்ததியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். தேவன் பேசுவதை எப்படி கேட்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி பெற்றுக்கொள்வது? வார்த்தையை கேட்ட பின் செயல்படுவது எப்படி? ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:11. யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். யார் சொல்றா? ஏசப்பா சொல்றார். இப்போ நம்ம மேய்ப்பன் யாரு? சத்தமா சொல்லுங்க. Who is our shepherd? என்னங்க இது? ஒருத்தவங்க கூட சொல்லலையே. நம்ம மேய்ப்பர் யார்? சத்தமா? பாஸ்டரா? நம்ம மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. மேய்ப்பர் ஆண்டவராக இருக்கும்போது மந்தைக்கு குறைவு இருக்குமா? சொல்லுங்க. நீங்க அவர் மந்தையில் இருக்கிற வரையும் குறைவு இருக்காது. மந்தையில் இல்லைன்னா இருக்குமா? இருக்கும். ஏன்னா நீங்கள் மந்தையில் இல்லை. சிம்பிள் தாங்க சார், கஷ்டமான கொஸ்டின் இல்லை. நம்ம மேய்ப்பர் ஆண்டவராக இருக்கும் போது நமக்கு குறைவு இருக்கா? இல்லை. ஆனால் நம்ம மந்தையில் இல்லைன்னா குறைவு இருக்குமா? மந்தையில் இல்லைன்னா குறைவு இருக்குமா? இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே இல்லை?
அவருடைய மந்தையில் இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான கொஸ்டினாக இது இருக்குது, ஈஸியாக தானே கேட்டேன். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். பாருங்கள், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தேவன் நமக்காக உயிரை விட்டாரா? ஏசப்பா நமக்காக வந்து அவர் நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றிற்காக தன் ஜீவனை கொடுத்தார். பாருங்கள், யோவானில் வாசிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:2-3 வாசிப்போம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஓகே, ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். பாருங்க, நம்ம மந்தையாக இருக்கோம். அப்போ இதுக்குள்ளே ஒருத்தர் வராரு, அவர் தான் மேய்ப்பர்னா அவர் எப்படி வருவார்? வாசல் இதுதானே பாதை, இப்படி தான் வருவார். அப்போது என்ன போடப்பட்டிருக்கிறது? வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். பாருங்கள், அவர் தான் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி. அவர் பேரை சொன்னால் தான் நமக்கு டிக்கெட்டு உள்ளே போகிறதுக்கு. அடுத்து இதை பார்ப்போம். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பாருங்கள், நம்ம யாரோட மந்தை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மந்தை. ஆடுகளும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? கையை காதில் வச்சு சொல்லுங்கள், செவி கொடுக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? we must hear, we must listen. To whom? We must listen to whom? To the shepherd. shepherd யாரு? மேய்ப்பர். அப்போ ஆடுகளும் என்ன போட்டிருக்கு? அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த புல்லுத்து வழியாக போயிட்டு இருக்கும்போது, காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டு மந்தை வந்துச்சு. 2 பேர் அந்த ஆடை மேய்ச்சிட்டு வந்தாங்க. ஒரு பாதி செட்டு ஆடு கரைக்கு அங்கிட்டு போயிடுச்சு. நடுவில் காரில் இங்கே நிற்கிறோம். அப்போ 2 பேர் மேய்ச்சிட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தர் அங்கிட்டு போயிட்டார். அங்கிட்டு போய் நிற்கிறவரை இந்த பக்கம் கரைக்கு இங்கிட்டு இருக்க ஆடை பார்த்து ஒரு சவுண்ட் விட்டு பேக் 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 வா 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 அப்படின்றாரு. அவர் 10 தடவை கூப்பிட்டாரு, வரல ஆடு. இது நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். உடனே அவர் அங்கேருந்து கையை அங்கே காமிச்சு, அண்ணே இங்கே வானே அப்படின்றாரு. அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்தார். ஓடி வந்து ஒரே சவுண்டு தான், இங்கே வா அப்படி தான் சொல்கிறாரு. இங்கிட்ட இருந்து எல்லா ஆடும் அவரை பார்க்காமே சத்தத்தை மட்டும் கேட்டு கரைக்கு இங்கிட்டு வந்துருச்சுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஆடு தன் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அப்போ நம்ம மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கும் போது வழி இதுவே, வழி இதுவே, இப்படி போங்க அப்படின்ற ஏசாயாவில் போடப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தையை நமக்கு கேட்கும். பாருங்க, ஒரு ரூம் ஃபுல்லும் கூட்டமாக இருக்குது. ஒரு குழந்தை ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்குது. எதுக்கு அழுகுது தெரியுமா? அவங்க அம்மாவை தேடி அழுகுது. யாரோ அமைதியாக இருன்றாங்க. அந்த அழுகையை நிப்பாட்டல. அந்த ரூம்குள்ளே ரொம்ப பேர் இருக்காங்க, ஒரு 500 பேர் இருக்காங்க. திடீர்னு அவங்க அம்மா உள்ளே வராங்க. குழந்தை சத்தம் மட்டும் கேட்குது. ஆனால் குழந்தை எங்கே இருக்குன்னு தெரில. பாப்பா நான் இங்கே தான் இருக்கேன், அம்மா வந்துட்டே அப்படின்றாங்க. அவ்வளோ சத்தத்துலேயும் அந்த குழந்தை டக்குன்னு அந்த சத்தத்தை நிப்பாட்டிருச்சு. அம்மாவை பார்க்கல, ஆனால் சத்தம் கேட்டோன்னே எங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்ற சத்தம் கேட்டோன்னே குழந்தை சைலண்ட் ஆயிடுச்சு. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவருக்கு செல்வி அம்மாவை தெரியும், சூர்யா அக்காவை தெரியும், மாதவன் பிரதர் இன்னைக்கு இப்படி போங்க அப்படி சொல்லுகின்ற வார்த்தை உங்கள் காதுகளிலே கேட்கும். பிரதரை தெரியும், பிரதீபனை தெரியும், பிரணிதாவை தெரியும். தேவன் என்று பேசலைங்க. என் வாழ்க்கையை கிறிஸ்தவத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுலேருந்து எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுங்க. அப்பனா என்ன பிரச்சனை? வழி இதுவே என்கின்ற சத்தத்தை நீங்கள் கேட்காமல் இருக்கின்றீர்கள். மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு உங்கள் காதுகள் திறக்கப்படவில்லை.
சும்மா வந்தோடனே எல்லாமே நடக்காது பாருங்கள். விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு பேசிட்டாரு, உன்னை வச்சு தான் நடத்தி கொண்டு போவேன். இல்லை ஆண்டவரே நான் வேஸ்ட், ஆண்டவரே திக்குவாய், ஆண்டவரே ஒன்றுத்துக்கு உதவாத வேஸ்ட் அப்படின்னா, நீ தான் வேணும், உனக்கு வேணும் ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கோ, நீயே பாரு, நீ தான் எனக்கு வேணும், உன்னை வச்சு தான் கூப்பிட்டு போய் நடத்த போகிறேன். வந்தோடனே எல்லாம் நடக்கலை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக மலைக்கு மேலே போகிறார். ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அதே போல் தான் நம்மளும் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை கேட்டு 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 நடந்து தான் நம்ம வாழ்க்கையை பிரகாசமுள்ள ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற முடியும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். மாற்ற முடியும் என்றால் தேவனுடைய வார்த்தையை எப்படி அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன் நாடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. யோவான் 10:5 வாசிப்போம். வாசிங்க. பாருங்க, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, எவனோ ஒருத்தர் அந்த ஆட்டு மந்தை பிரதான மேய்ப்பன் போல அன்றைக்கி நான் பார்த்தாள். அவர் தான் முதலிருந்து அந்த ஆடுகளை மேய்க்கிறார் போல. அவர் அங்கிட்டு இருந்தார். ஆனால் அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டதுக்கு அந்த ஆடுகள் வரல. ஏன்னா ஆடுகளுக்கு மேய்ப்பன் கூப்பிட்டா தான் ஒபே பண்ண தெரியும். அதே போல் தான் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒபே பண்ணாதான் அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அது நிச்சயமாய் வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது உங்கள் காரியத்தை நிறைவேற்றும் அளவும் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வாசித்தது போல இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இப்பொழுது செவி கொடுப்பது என்றால் என்ன? செவி கொடுப்பதினால் நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, எதுக்கு நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்பது? ஆடுகள் செவி கொடுப்பதினால் என்ன வாசம்? ஆடுகளும் தன் மேய்ப்பனுக்கு செவி கொடுக்கிறது. நம்ம எல்லாம் அவருடைய ஆடுகள், அவர் நம்முடைய மேய்ப்பர். ஸோ இப்போ செவி கொடுக்கறதுனால என்ன நடக்குது? செவி கொடுக்கறதுனால தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ரோமர் 10:17 வாசிப்போம். ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்கண்ணா, விசுவாசம் கேள்வியினால வருமா? நான் அப்படி நினச்சிருந்தேன், கேள்வி கேட்கணும் போல, தெரியாட்டா கேட்டு கற்றுக்கொள்ளணும், அதில் விசுவாசம் வரும். சரி, ஓகே தான். இங்கிலீஷில் இதே வசனம் இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஸோ தென் ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் த காட். விசுவாசம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக வருது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னா உங்கள் மாம்சம் விசுவாசிக்காது. மாம்சம் எப்போவுமே நாளைக்கு அந்த கஷ்டம் இருக்கே, இன்றைக்கி இந்த கஷ்டம் இருக்கே, எப்படி என் பிள்ளையை கரை சேர்க்கிறது, எப்படி என் குடும்பத்தை நடத்துறது, இப்படி தான் பேசும். ஆனால் இதுக்கு நீங்கள் தேவன்ட்ட வார்த்தையை கேட்கும்போது தான் உங்களுக்கு ஆவி மாம்சத்தை அமுக்கிட்டு ஆவி மேலே வரணும் பாருங்கள். அதுக்கு தான் ரோமர் 10:17 போட்டிருக்கு. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஸோ தென் ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் த காட். எதுக்கு இங்கே உட்காந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு வாரமும்? வார்த்தையை கேட்பதினாலே விசுவாசம் உண்டாகிறது. வசனம் தெளிவாக போட்டிருக்கு. ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் பை தி வேர்ட் ஆஃப் த காட். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆவி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது? விசுவாசிக்குது. அப்போது கேட்குறது தான் மெயின். யார்கிட்ட கேட்கணும்? மெய்ப்பர்கிட்ட கேட்கணும். மெய்ப்பர் என்ன சொல்கிறாரு? நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறோம், பக்கத்து வீட்டில் போய் கேட்குறோம். இது ஏன் கேட்குற, என் பிரச்சனையை சொன்னால் நீ எல்லாம் இங்கே ஓடி போயிடுவாடா அப்படின்வோம். பக்கத்து வீட்டில் போய் நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும்
ரொம்ப கஷ்டமான பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கள் தேவன்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் ஹி ஹேஸ் ஆன்சர், அவர்கிட்ட மட்டும்தான் பதில் இருக்குது. மிச்சவங்கள்ட்டெல்லாம் அட்வைஸ் தான் இருக்குது. அப்போ நீங்கள் தேவன்கிட்ட போய் சொல்லுங்கள். அப்போ அவர் அவருடைய வார்த்தையினாலே உங்களுக்கு பேசும்பொழுது விசுவாசம் உண்டாகுது. அதான் ரோமரில் பார்க்குறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, இன்னொரு வசனம் போட்டிருக்கு சங்கீதத்தில், தேவனுடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தானே, நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கான் பாருங்க. அப்போ இதுவும் எதை பற்றி போட்டிருக்கு? நம்ம கால் எதை குறிக்குது? நடக்கிறத குறிக்குது. பாதை எதை குறிக்குது? அதுவும் போகிற இடத்த குறிக்குது. அப்போது நம்ம வாழ்க்கை பாதையில் நம்ம கரெக்டாக போகணும் அப்படின்னா தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை தேவை. மத்தேயு 7:7 வாசிப்போம். மத்தேயு 7:7 ரொம்ப அனைவரும் தெரிந்த ஒரு வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்க, கேளுங்கள், நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்க? கேளுங்கள் அப்படின்னா என்ன? பாட்டுலாம் கேட்டிருக்கோம்ல, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, கேளுங்கள் கிடைக்கும். அப்போ கேளுங்க. நம்ம கேட்குறோம், காரை கொடுங்க ஆண்டவரே, பணத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. கேளுங்கள்னா எதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கு, அவரை பிடிச்சி நொச்சு பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், கேளுங்கள் அப்படின்னா அவருடைய வார்த்தையை கேட்குறது. உங்கள் பிரச்சனை நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவருக்கு என்னன்னு தெரியும். நீங்கள் உங்கள் பிரச்சனையை போய் அவர்கிட்ட சொல்கிறது தப்பு இல்லை, சொன்னதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு அவர் என்ன உங்கள்கிட்ட பேசுகிறார் அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். அட என்ன பிரதர் கேளுங்க கேளுங்கன்றீங்க, கேட்டால் சொன்னால் தானே கேட்க முடியும். நீங்கள் பாட்டு கேளுங்க கேளுங்கன்ட்டு போயிடுறீங்க. எப்படி கேட்குறது? அவர் வார்த்தை கேட்க மாட்டேங்குது எனக்கு. நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுறீங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், பேச தானே மாட்டார் அவர் என்கிட்ட. ஆனால் அவர் உங்கள்கிட்ட பேசுவார். அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி அந்த சத்தத்தை கேட்பது. ஏன்னா நம்ம முதல்ல வாச மாதிரி என்ன போட்டிருக்கு, ஒன் டைம் வாசிப்போமா அந்த வசனத்தை? ஏசாயா 30:21, நீங்கள் வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். He is ready to speak. அவர் உங்கள்கிட்ட அனுதினமும் நம்ம பெரிய ஆண்டவர், அவர் எப்படி எப்பயாச்சும் பேசுவார் அப்படிலாம் இல்லை. எல்லா நேரமும் அவர் பேசிட்டு தான் இருக்கார். நம்ம காது தான் கேட்கல. வசனம் சொல்லுது, காது உள்ளவன் கேட்க கடவன். என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, நீ காது கொடுத்து கேட்கல. எதை கேட்கல? ஆண்டோட வார்த்தையை கேட்கல. நீ உன் புலம்புல மட்டும் தான் பேசுகிற. பிசாசு அது செய்கிறான், பிசாசு நீ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான், நான் சபைக்கு போனேன் அது ஆயிடுச்சு. நீ காது கொடுத்து வசனத்தை கேளுப்பா. சபையில் முதல்ல உட்காரு. பிசாசு அநேக நேரத்தில் நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா ஒசி பண்ணுறோம், எல்லாத்தையும் விட்டுருவான். ஆனால் சபையில் உட்காந்து தேவ வசனத்தை பிரசங்கத்தை கேட்கறதுக்கு மட்டும் நம்ம உட்கார மாட்டோம். ஏன்னா அங்கே தான் ஜீவன் இருக்கு. பிரசங்கத்தில் தான் தேவன் பேசுவார். வார்த்தையில் தான் தேவன் வார்த்தையாக இருக்கிறான் வாசிக்கிறோம்ல. அப்போது அவன் இந்த பிரசங்கத்தை, அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்காந்து கேட்டாதான் வழி இதுவே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் ஆண்டவரே எனக்கு கேட்கும்படியாக ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க, என் பிரச்சனைக்கு பதிலாக பேசுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கேளுங்க. அவருடைய சத்தத்தை இன்னைக்கு பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் வீடு திரும்புகிறோம். ஒருவரும் தேவன் என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே we ready to hear your voice Father. ஆண்டவரே நீர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறீர் என்று வாசிக்கிறோம். நீங்கள் பேசுங்க.
இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை திறவுங்கள், ஒரு வசனத்தை பார்ப்போம். எதை பார்க்குறோம்? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, கேளுங்கள்ன்றது இந்த கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்க தேவ வார்த்தையை. உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டீங்க, அடுத்து அவற்றிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. ஹல்லேலூயா. ரேமா வார்த்தை, ரேமா வார்த்தைனா தேவனுடைய வெளிப்பாட்டின் வார்த்தையாக பாருங்க. அந்த வெளிப்பாட்டின் வார்த்தையை நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி அதுக்கப்புறம் தான் தேவன்கிட்ட திரும்பமா பாருங்கள். அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த ரேமா வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையாக கேட்டால் கண்டிப்பாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் பேசுவார். அந்த ரேமா வார்த்தை எனக்கு பேசுங்க ஆண்டவரே. அப்போ கேளுங்கள் தரப்படும்னா நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு தட்டுங்க, திறக்கப்படும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. கேளுங்க தட்டுங்க. நீங்கள் ஏதாச்சும் வேணும்னு கேட்டு தட்டுறதில்ல. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எனக்கு பேசுங்கன்னு அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு அப்புறம் போய் நீங்கள் தட்டுங்க, அப்புறம் போய் நீங்கள் வேலை செய்யுங்க, அப்புறம் போய் அந்த ஹார்ட் ஒர்க்கை பண்ணுங்க, அப்புறம் போய் நீங்கள் படிங்க, அந்த காரியம் திறக்கப்படும். இதுதான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவ வார்த்தையை தியானிக்கும் பொழுது தேவன் பேசுகிறார் பாருங்கள். நிச்சயமாக அதில் எந்த மாற்றமுமே இல்லை. பாருங்கள், இன்னொரு வேதத்தில் தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஒருத்தரை பார்ப்போம். சீமோன் பேதுரு. நம்ம அவரை பற்றி அந்த கதை எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் பாருங்கள். அவர் கடல் அருகே அந்த மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வலைகளை எல்லாம் அலசிட்டு இருக்காங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு போட்டு கேட்குறாரு. அந்த போட்டை யார் கொடுக்குறா அப்படின்னா, யார் கொடுக்குறா? அந்த போட்டை கொடுக்கறது யாரு? பேதுருவா? கேட்கல சரியா? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. தூங்குறவங்க நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓகே. இப்போ பேதுரு முழுவதும் பிரயாசப்படுறார். நம்மளும் அப்படி தானே? ஒரு நாள் ஃபுல்லும் வேலை செஞ்சோம், 100 ரூபா சம்பளம் தராங்க. புலம்புவாங்க சில பேர், விடிய விடிய வேலை பார்த்துன்றது வெறும் 500 ரூபா தான் கொடுக்குறாங்க. அப்போது பேதுரும் அதே மாதிரி தான். ஒன் டைம் நீங்கள் அந்த போட்டுக்கு டீசல் போட்டு ரிட்டன் வெறுமையாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபா லாஸ். ஏன்னா டீசல் அவ்வளோ போடணும், கூட வரவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ லாஸ் இருக்குது. ஒன் டைம் நீங்கள் போட்டில் கடலுக்கு போயிட்டு முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு நீங்கள் எம்டியாக திரும்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபா லாஸ் ஆகும் மினிமமாக. பேதுரு அப்படி தான் லாஸில் உட்காந்து வலையை அலசிட்டு இருக்கார். போச்சுடா இன்னைக்கு பொழப்பு போச்சு, கடனை எப்படி கட்டுறது, 50,000க்கு என்ன பதில் சொல்ல, அப்படி தாங்க அலசிட்டு இருக்காரு. அப்போது ஏசப்பா போட்டை கேட்குறாருங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அப்போது இவருக்காச்சும் கொடுப்போமே, போட்டை கொடுப்போம் பிரசங்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலசிட்டே இருக்கார். ஆண்டவர் மேலேருந்து பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை பெருக பண்ணுவேன், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுற வார்த்தையை கேட்குறார். பேதுரு அலசிக்கிட்டே இப்படி ஏதோ இருக்குடா அப்படின்னு யோசிக்கிறார். அப்போது அந்த வெறுமை, அந்த அழுத்தம், தோல்வி, மனக்கசப்பு, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பேதுரு என்ன பண்ணுறாருங்க, இப்போது கேட்குறாரு. கேளுங்கள் தரப்படும்ன்ற மாதிரி எதை கேட்குறாரு? வந்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆண்டவரே எனக்கு மீனே கிடைக்கல அப்படின்னு அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்லை, அவர் வேலையை பார்க்குற தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்குறாரு பாருங்க. உண்மையாய் கேட்ட அடுத்த நொடி பொழுதுல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆழத்தில் போய் வலையை போடு. அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் இந்த வலையை போகிறேன். பேதுருக்கு அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டது பாருங்கள். இப்போ நம்ம மனக்கண்களும் திறக்கப்படணும் என்றால் தேவ வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். கொடுங்க ஆண்டவரே, என் காதில் கேட்கும்படியாக பேசுங்க, நீங்கள் கேளுங்க. அந்த வார்த்தை நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட வந்துச்சுன்னா இந்த வாட்சமே, இட் ஷால் நாட் ரிட்டர்ன் டு மீ எம்டி. ஏசாயா 55:11 வாசம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து முடிக்கும் அளவும் நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்.
நீங்கள் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக போகலாங்க. மழை பெய்யுதா, இடிக்குதா, சுனாமி வருதா, மார்ச் பாஸ்ட் மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க. அதை தான் பேதுரு செஞ்சார். ஏசப்பா சொன்னோன்னே அது மறுதளிக்காமல் உடனே போய் வலையை போட்டார். வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பேதுரு பிடிச்சாராம் பாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8:5 வாசிப்போம். இன்னொருவர் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றிருக்கிறார். அதை வாசிப்போம். மத்தேயு 8:5. இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரனாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, 100க்கு அதிபதி பாருங்க, அவனுக்கு பயங்கர செல்வாக்குள்ள ஒரு மனுஷன். ஆண்டவர் வந்து வேண்டிக் கொள்கிறான் பாருங்க. ஆண்டவரே, அவன் சொன்னால் ஒருத்தன் செய்கிறதுக்கு வேலை ஆட்கள் இருக்காங்க. அது பெரிய ஒரு அதிகாரி மாதிரி. அவர் வந்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படின்றாரா பாருங்க. அவனை பார்த்து, நீ வெயிட் பண்ணு, நான் இங்கே ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், நான் வந்து சுஸ்தமாக்குவேன் அப்படின்றாராம். 8வது வசனத்தை வாசிப்போம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைக்காரன் சொஸ்தமாவதற்கு என்ன தேவைங்க? ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை இந்த 100க்கு அதிபதி அவன் காதுகள் கேட்கும்படியாக நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க, என் காது கேட்கட்டும், இந்த சக்ஸஸான வார்த்தையை கேட்கட்டும். நீ வீட்டுக்கெலாம் வர வேணாம், அதுக்கு நான் பாத்திரனே இல்லை. பேதுரு மாதிரி நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிற மாதிரி. ஆண்டவரே, நீ வீட்டுக்கெலாம் வர வேணாம், அதுக்கு நான் பாத்திரன் இல்லை ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு கேட்கும்படியாக சொல்லுங்க, அது கேட்டு போயிடுறேன். நீ சொன்னாங்க சுத்தமாயிரும் ஆண்டவரே. அப்போ நம்ம சபையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது எத்தனையோ வார்த்தைகள் நம்ம பேசும் பொழுது இந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் காத்திருக்கணும். ஆண்டவர் என்கிட்ட பேசுங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஒரு ரேமா வார்த்தை எனக்கு கொடுங்க. அந்த ஒரு ரேமா வார்த்தை என் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடும், என் வாழ்க்கையை மாற்றிவிடும், நான் பார்த்திருக்கின்ற காரியத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக உங்கள் காதுகள் திறந்த வண்ணமாய் இருக்க வேண்டும். பாருங்கள், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வாசிக்கிறோம். 8வது வசனத்தை வாசிப்போம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. பாருங்க, ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரே அவனை தாழ்த்துறான் பாருங்க. நம்மளும் தாழ்த்தி கேட்கணும். அநேக நேரத்தில் நம்ம தாழ்த்தணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படி நீங்கள் தாழ்த்தி கேட்கும் போது நிச்சயமாக தேவன் உங்கள்கிட்ட பேசுவார். பாருங்க, பேதுரும் அப்படிதான், அவன் தாழ்த்துறான் பாருங்க. தாழ்த்தணும், கேட்கணும். ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிப்போம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை, அப்பாடா, என்னடா வித்தியாசமான டைப்பாக இருக்கான். நமக்கே நம்ம சொல்கிறோம் வீட்டுக்கு நான் வந்து உன்னை சுகமாக்குறேன் அப்படின்றோம். ஆனால் அவர் புதிய ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆண்டவர், என் வீட்டுக்கெல்லாம் வரேனா, நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் போதும், அவன் சுத்தமாயிடுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர், எனக்கு அந்த ஒரு வார்த்தையை கொடுங்க. இந்த 100க்கு அதிபதிக்கு அவன் வேலைக்காரன் சுத்தமாகணும். உங்களுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு தேவையே இல்லைன்னு யாரும் இருக்கீங்களா இங்கே? எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி யாரும் இங்கே இருக்கீங்களா? நீங்கள் இப்போது அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. அது மாதிரி தான் பாருங்கள், அந்த தேவனுடைய வெளிப்பாட்டின் வார்த்தைக்கு காத்திருங்கள். இப்போ இந்த 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் சரியாயிருவான், வாழ்க்கை மாறிடும். பாருங்கள், ஏசப்பாவே ஆச்சரியப்படுற. அது என்ன நீ சொல்கிறது நான் கேட்குறது, அதெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று சொல்கிற, நீ போ அப்படின்னு சொல்லலை. பாருங்கள், அவன் விசுவாசத்தை பார்த்து அது தேவன் ஆச்சரியப்படுறார். நம்ம விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்படுற வண்ணமாக நம்ம இருக்க வேண்டும். பாருங்கள், நம்ம விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்படணுமா? அவர் டவுன் ஆயிடக்கூடாது உங்கள் விசுவாசத்தை பார்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? சுஜி கரெக்டாக சொல்லிட்டா, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது.
தேவனுடைய வார்த்தையை எப்படி கேட்பது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்றான். தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொண்டான். கடவுளே ஆச்சரியப்பட்டார். பாருங்க 13வது வசனத்தை பார்ப்போம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது. விசுவாசம் எப்படி வந்துச்சு? நான் முதல்ல பார்த்தோம்ல, விசுவாசத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை கிடைச்சோன்னே விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்தோடனே அற்புதம் நடக்கும். விசுவாசம் வரணும்னா வார்த்தை வேணும். மேய்ப்பனின் சத்தத்தை நம்ம காதுகள் செவி கொடுத்து கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். அனுதினமும் காலையில் அமைதியாக இருக்கும் போது ஒரு 10 நிமிஷம் பைபிள் எடுத்து, கர்த்தாவே என்னோட பேசுங்கன்னு சொல்லும் போது மெல்லிய சத்தத்தில் அவர் பேசுவார். அந்த வார்த்தை உங்கள் காதுகளிலே நிச்சயமாக கேட்கும். பாருங்க, இப்போது கடைசி ஒரு பகுதியை வாசித்து நம்ம முடிப்போம். ஸோ தேவன் உங்கள்கிட்ட பேசணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அனைவருக்கும் தெரிந்த பகுதி தான். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை எடுப்போம். தேவனிடத்தில் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள, அவர் சத்தத்தை கேட்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன்று சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். பாருங்க, இந்த சாமுவேலோட கதை தெரியாத ஆளே கிடையாது. எல்லாத்துக்கும் தெரியும்ல. தெரியாதவங்க இருக்கீங்களா? ஒரு தேவாலயத்தில் சாமுவேல் என்றும் சிறுவன் என்ன பண்ணுறான்னா பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிப்போம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாத படிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருந்த கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டாராம். பாருங்க, இப்போது சாமுவேல்கிட்ட ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறார். இப்போ உங்கள்கிட்டையும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் உங்களுக்கு கேட்கல. அப்போ முதல்ல சாமுவேலை கூப்பிட்றாரு. சாமுவேலே அப்படின்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, பெரிய தேவாலயம், அதுக்குள்ள யார் யார் இருக்கா? சாமுவேலும் ஏலியும் இருக்காங்க. இப்போ ஏலி நல்லா தூங்கிட்டு இருக்காரு, சாமுவேலும் படுத்திருக்காரு. திடீர்னு ஒரு சத்தம், சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டா, நீங்கள் சுஜி உன்னை ஒரு சத்தம் வந்து இப்படி கேட்குது, சுஜி அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு தேவாலயத்துக்குள்ள. அப்போ நீ என்ன நினைப்ப? பயப்படுவேல. அதே மாதிரி தான் சாமுவேலும் பயந்து போய் ஏலிட்டு போய், என்னை கூப்பிட்டீங்களா, ஒரு சத்தம் எனக்கு கேட்குது அப்படின்னு சாமுவேல் சொல்கிறாரு. பாருங்க, அப்புறம் அவர் கூப்பிடலன்றார். திரும்பவும் போய் சாமுவேல் படுத்துடுறாரு. திரும்பவும் சாமுவேலே அப்படின்ற சத்தம் கேட்குது. பாருங்க, திரும்பவும் எந்திரிச்சு போய் ஏலிட்டு போய், எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, பயமாக இருக்குது அப்படின்றாரு. உண்மையிலே நம்மளாக இருந்தால், ஐயோ உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது, பிசாசு எதுவும் வந்துருச்சோ தெரியலையே, பயந்துருப்போமா இல்லையா? ஆனால் சாமுவேல் போய் கேட்குறாரு. திருப்பியும் ஏலி என்ன சொல்கிறார்? நான் கூப்பிடலன்றார். 3rd டைம் அதே மாதிரி நடக்குது. அப்போது ஏலிக்கு தெரியுது, இது ஆண்டவர் தான் சாமுவேல்கிட்ட ஏதோ பேசுகிறதுக்காண்டி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதை வாசிங்க. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், திரும்பவும் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார்.
சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் அடியேன் என்ன சொல்றாரு, கேட்கிறேன். அப்போ 2 தடவை ஆண்டவர் கூப்பிட்டார்ல, 3 தடவை. அப்போ சாமுவேல்கிட்ட பேசலை, சரியா? ஏன்னா 7வது வசனத்தை பாருங்க, சாமுவேல் இன்னும் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படவில்லை பாருங்க அவனுக்கு. அப்போ ஏலி சொல்றாரு, ஆண்டவர் தான் அவன்கிட்ட பேசுறாரு. இப்போ சாமுவேலுக்கு ஒரு ஐயோ கூப்பிட்டது ஆண்டவரா, அப்போ இனிமேல் நம்ம ஒபே பண்ணுவோம் அந்த வார்த்தைக்கு. அப்போ சாமுவேலுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாது பாருங்க. ஒரு 2-3 தடவை கூப்பிட்ட போதே பேசியிருக்கலாம்ல. ஆனால் ஏலி சொல்றாரு, ஏலி கற்றுக் கொடுக்குறாரு சாமுவேலுக்கு, ஆண்டவர் தான் அவன்கிட்ட பேசுறாரு, அந்த வார்த்தையை நீ உன்னை தாழ்த்தி கொண்டு அவர்கிட்ட கேளு. சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். இப்போது சாமுவேல் என்ன பண்ணுறாரு, சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். இங்கே என்ன நடக்குது, சாமுவேல் ஆண்டவர் என்னை தாழ்த்துறேன் கேட்குறேன். நம்ம வாழ்க்கையில் நம்மளை தாழ்த்தணும், தேவ வார்த்தையை கேட்கும் போது தேவன் நிச்சயமாக உங்கள்கிட்ட பேசுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க காது கொடுத்து. ஆண்டவர் இப்போ எப்படி சாமுவேல் தன்னை தாழ்த்தினாரோ, இன்னைக்கு செய்தி அதுதான். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருங்கள், எதிர்பாருங்கள். சும்மா ஜோம் பண்ணிட்டே இருக்கிறது இல்லை. எந்த நேரமும் ஆண்டவர் அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல ஒரு துதிப்பாட்டை பாடி, ஆண்டவரை நீங்கள் எனக்குள்ள வார்த்தையை நீங்கள் பேசுங்க. ரொம்ப பிரம்மாண்டமான சத்தமாலாம் அவர் சத்தம் இருக்காது பாருங்க, மைல்டாக பேசுவார் உங்கள்கிட்ட. ஒரு வசனத்தை வாசிப்போம், 1 ராஜாக்கள் 19:11 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. பாருங்க, பர்வதங்கள் பிளக்கிறதாம் பாருங்க, கண்மலைகள் உடைகிறதாம் பாருங்க, ஆனாலும் கர்த்தர் அதில் இல்லை. அடுத்த வசனம், காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, அதுலேயே ஆண்டவர் இல்லை பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிட்டு இருக்கு, அதுலேயே ஆண்டவர் இல்லை. அக்கினிக்கு பின் பாருங்க, பூமி அதிர்ச்சியிலேயே ஆண்டவர் இல்லை, பர்வதங்கள் பிளக்கிறது அதுலேயே ஆண்டவர் இல்லை. வேற என்ன இருக்கு, அக்கினி உண்டாயிட்டு இருக்கு, அதுலேயே ஆண்டவர் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லையா முன்னாடி ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் பேசுகிறாரா பாருங்க. ஆண்டவர் இப்படி தான் பேசுவார் உங்கள்கிட்ட, ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பிற்கு இணை எதுவுமே இல்லை. இந்த மெல்லிய சத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. நாங்கள் பேசும்போது, தேவனுடைய வார்த்தை பிரசங்கத்தை கேட்கும் போது உங்களுக்கு தானாகவே மெல்லிய சத்தம் உண்டாகும் பாருங்க. அப்போ சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கேட்கல, அதனால வார்த்தையை பெற்றுக்கொள்ளலை. ஆடுகள் தன் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அப்போ அவருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர் பேசினா உங்களுக்கு கேட்கணும், அப்படிதான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போதே அவர் உங்கள்கிட்ட பேசுவார் பாருங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது உங்கள்கிட்ட பேசுகிறார் பாருங்க. யோசுவா 1:8 வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நானே வாசிக்கிறேன். அடிக்கடி வாசித்தா தான் தெரியும் பக்கம், பரவாயில்ல இருக்கட்டும். அடிக்கடி பைபிளை எடுத்து பூசி தட்டி வாசிக்கணும்.
சரியா? உங்கள் பைபிள் வந்து ஆக்சுவலாக ஒன்று சொன்னாங்க ஒருத்தவங்க, டக்குன்னு பேஜ் எடுக்க வரல அப்படின்னா நீங்கள் எடுத்து வாசிக்கலன்னு அர்த்தமா. அடிக்கடி எடுத்து வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே வரும் உங்களுக்கு. எத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்குது? தூக்கி காமிங்க. இருக்குது. ஓகே, வெரி குட். இனிமேட்டு நம்ம சபைக்கு உள்ளே வரும்போது பைபிளோடு தான் எல்லாம் வரணும். பைபிள் இல்லாமல் யாரும் வரக்கூடாது. யாராச்சும் பைபிள் இல்லாமல் இருந்தாங்கன்னா இங்கே முன்னாடி இருக்கிற பைபிள் எதையாச்சும் எடுத்து அவங்க கையில் கொடுங்க. ஹல்லேலூயா. தேவன் எப்படினாலும் பேசுவார். வார்த்தையை தியானிக்கும் போதே பேசுவார். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிறார். யோசுவாவுக்கு ஒரு பெரிய கடமை வருது பாருங்க. மோசையோட இடத்த நிரப்புறது. மோசை மறுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். மோசையோட இடத்த ஃபில் பண்ணுறது அவ்வளோ பாடுகள், அவ்வளோ அற்புதங்களை பார்த்தும் மோசையினால் நிற்க முடியல பாருங்க. அப்போது ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்கிறார், அடுத்து நீ தான் இந்த மக்களை நடத்த போகிற, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அவர் என்ன சொல்கிறார்? அந்த புஸ்தகம்னாரா? இந்த புஸ்தகம்னா இப்போ யோசுவா என்ன பண்ண, புஸ்தகத்தை கையில் வச்சு வாசிக்கும் போது பேசுகிறார் அவர்கிட்ட. இந்த புஸ்தகம் நீ வாசிட்டு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு. அப்போ எப்போ பேசுகிறாரு? அந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது, ஆண்டவரே மோசையோட இடத்த நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், என்கிட்ட பேசுங்கன்னு அந்த வார்த்தையை வாஞ்சியாய் கேட்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார் யோசுவாட்ட. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இன்றைய நாளில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் பாருங்கள். நம் மேய்ப்பர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆடுகள் தன் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. கேளுங்கள் தரப்படும். எதை கேட்கணுமா? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. கேளுங்கள் தரப்படும்னா சுஜி, வெரி குட். ஆண்டவருடைய வெளிப்பாடான அந்த வார்த்தையை கேட்கணும். அப்போ தான் நமக்கு தட்டுனா திறக்கப்படும். கேளுங்கள் தரப்படும்னா தேவ வார்த்தையை கேளுங்க, தரப்படும். தேவ வார்த்தையை கேளுங்க, விசுவாசம் வரும். அப்புறம் போய் உங்கள் வேலையை செய்யுங்க, திறக்கப்படும். ஹல்லேலூயா. கேளுங்க, தட்டுங்க. சிம்பிளாக முடிச்சிருங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நம்ம துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Pastor. Check. Hallelujah. சாத்தியக்குறை இருக்கா? சிஸ்டம் இருக்கு. ஆரியா கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனமில்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் உடையவரே, பிரயோஜனமில்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிராம் ஆபிரகாம் ஆகிடலாம், ஒருவன் ஆயிரமாய் மாறிடலாம்,
பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவர், ஒருவனாயிருக்க அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, பார்வோனின் சேனை எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பார்வோனின் சேனை எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவர், ஒருவனாயிருக்க அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்க அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே.